இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடியற்ற பரிசுத்த நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் தொடர்ச்சியாக ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாய் இருக்கிறது எல்லாவற்றையும் நாம் பார்த்தோம். இது எப்படி வருங்க? இது எல்லாருக்கும் வருமா? எப்படி வருங்க? எப்படி வரும்? ஒரே ஒருவரால் மட்டுமே வரும். அது இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே. அவரால் மட்டும்தான் அவன் கொடுக்க முடியும். அவரால் மட்டும்தான் வர முடியும். அவர் நமக்காக சிலுவையிலே மரித்தார். died on the cross. நமக்காக ஒரு சிலுவையிலே மரித்தார். தனக்காக தந்து நமக்காக தன்னுடைய இரத்தத்தையே சிலுவையிலே ஊற்றி கொடுத்தார். மீட்பு எது மூலமாங்க? கிராஸ், சிலுவையின் மூலமாகவே மீட்பு. அப்போஸ்தலனாகிய இருக்கிற பரிசுத்த பவுல் தெளிவா எழுதுறார். சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, நமக்கும் அது தேவபலமாக இருக்கிறது. தெளிவா சொல்றார். சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியம், நமக்கு அது தேவபலம். சிலுவை பற்றின உபதேசம் என்ன? அந்த சிலுவையிலே சிந்தின கிறிஸ்துங்கிற உபதேசம். அந்த சிலுவையில இயேசு தொங்கி தன்னுடைய ரத்தத்தை சிந்தினதினாலே, சிலுவையிலே தொங்கி இயேசு தன்னுடைய மாசற்ற ரத்தத்தை சிந்தினதினாலே நாம் இன்று அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அந்த சிலுவை மரணத்தின் மூலமாய்தான் பிதாவுக்கும் மனிதனுக்கும் இருந்த திரைச்சீலை குளிக்கப்படுகிறது. சிலுவை மரணத்துக்கு முன்னால் நமக்கு தெரியும், ஜனங்கள்லாம் போய் பலிக்கிட்டாங்க. தீர்க்கதரிசியின் இடத்துல போனாங்க. கர்த்தர் என்ன பேசுறார் கேளுங்க. பலிக்கிட்டு ஆண்டவரோடு கூட ஒரு இன்டர்ம் ரிலீஃப், ஒரு இடைக்கால நிவாரணத்தை வாங்கி கொண்டார்கள். ஆனால் சிலுவை மரணத்திற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை எங்கேயாவது வழி நடக்க கிடையாது. ஏன்னா ஒரே பலி நமக்காக பிராயச்சித்தமாய் பலியாகி விட்டார் சிலுவையிலே கிறிஸ்து. அப்போ அந்த சிலுவை பற்றின உபதேசம், சிலுவை பற்றின உபதேசம் சிலருக்கு பைத்தியம். அது பேச மாட்டாங்க. சிலுவை பற்றின உபதேசத்தை பேச மாட்டாங்க. ஏன்னா அந்த சிலுவை பற்றின உபதேசம் பைத்தியங்கும் போது அவங்க கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்படவில்லை, கிறிஸ்துவர்களை முழுமையாய் ஆடவில்லை. இயேசு நமக்காக பாரமான சிலுவையை தூக்கி சுமந்து அந்த சிலுவைகளை மரித்தார். சிலுவைகளை மரித்தார். அது வணங்கக்கூடிய பொருள் அல்ல, தெரிஞ்சுக்கணும். அது வணங்கக்கூடிய பொருள் அல்ல. அதிலே மரித்த இயேசுதான் முக்கியமானவர். ஆனாலும் அந்த அதுதான் சிலுவையை பற்றின உபதேசம். அதிலே மரித்த அந்த கிறிஸ்து மேலானவர். ஆகவே அந்த உபதேசம் இன்னைக்கு அந்த உபதேசத்திற்கு மாறாய் பல காரியம் வந்துட்டு. இயேசு சிலுவையில் எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டாரு. ஆகவே நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டாம், சோத்திரம் சோத்திரம் சொல்லிக்கிட்டே இருப்போம். பைபிள் சொல்லுதே, தெளிவா சொல்லுதே, என் நாமத்தினாலே எவைகளை கேட்பீர்களோ பெற்றுக் கொள்வீர்கள். கேட்கணும். இயேசுவே பிதா கிட்ட கேட்டாருங்க, என்னுடைய சித்தத்தின்படி ஆகாவது கடவுள், என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். பிதா கிட்ட ஜெபம் பண்ணாருங்க. கெத்செமனே தோட்டத்துல ஜெபம் பண்ணாரு. அவரை லாசருவை எழுப்புறதுனால கேட்கிறாரு, பிதாவே நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறபடினால் ஸ்தோத்திரம். இரவு முழுதும் ஜெபம் பண்ணாருங்க இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கு முன்மாதிரி. ஜபிக்கணும், ஜபிக்க வேண்டும். இயேசுவின் இடத்துல கேட்கணும், கேட்டாதான் தருவாரு. வியாதி எல்லாத்தையும் சுமந்து தீர்த்துட்டாரு சிலுவையில. வியாதியே வராது. வரும். மனுஷன் பிறந்த எல்லாத்துக்கும் வியாதி வருங்க. ஆனால் அதுல சுகம் தருகிற இயேசுதான் வல்லமை உள்ளவர். சுகம் தருவாரு. ஆண்டவர் வியாதியில சுகம் தாங்கன்னா சுகம் தருவாரு. அது வியாதியே வராது சொல்ல முடியாது. சிலர் இருக்கிறாங்க, என்ன வியாதி வந்தாலும் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டாங்க, மருந்து பார்க்க மாட்டாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, சுகமாயிரும். அதோட விசுவாசம், அது ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, ஆண்டவர் மேல வச்சிருக்கிற ஒரு பெரிய விசுவாசம். அது வரங்க, அது ஒரு வரம், சாதாரணது கிடையாது, வரம். டாக்டர்கிட்ட போக மாட்டேன், ஆனா பரம வைத்தியர் எனக்கு சுகம் கொடுப்பார். ஜோமணி நிறைய பேர் சுகம் இருக்குங்க, அது ஒரு வரம். அது எல்லாத்துக்கும் கிடைக்காது. ஆனா இன்னைக்கு இந்த சிலுவை பற்றின உபதேசம், அது என்ன உபதேசம்?
சிலுவையில இயேசு என்ன சொன்னாரு? அந்த உபதேசம் என்ன சொல்லுது? தன்னுடைய ரத்தத்தின் மூலமாய், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் மீட்பு, இயேசுவின் ரத்தத்தின் மூலமாய் விடுதலை, இயேசுவின் ரத்தத்தின் மூலமாய் பாவம் கழுவப்படுகிறது. கிரேஸ் டீச்சிங், கிருபையின் உபதேசம். நீ என்ன வேணாலும் பண்ணு, நீ எப்படி வேணாலும் வாழு, கிருபை உன்னை காத்துக்கணும். இது சிலுவை பற்றின உபதேசத்துக்கு எதிரானது. திரும்ப சொல்றேன், என்ன வேணாலும் பண்ணு, எப்படி வேணாலும் வாழு, இது கிருபையின் காலம், உனக்கு எல்லாம் சிலுவையில் மன்னிச்சுட்டார், எல்லாம் முடிச்சுட்டார். இது சிலுவையின் உபதேசத்துக்கு எதிரானது. வேதம் தெளிவா சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் ஒருத்தர் செஞ்சுட்டானா ரைட், ஓகே, தேவ சமூகத்துல போய் மன்னிப்பு கேட்டு ஒப்புரமாயிரும். இல்ல பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பேன், கர்த்தர் மன்னிச்சுக்கிட்டே இருப்பாரா? இல்லங்க, கிடையாது, தப்பு. நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். இயேசு கிறிஸ்துவின் ஆண்டவரே நான் செஞ்சது தப்பு, பாவம், மன்னிங்க ஆண்டவரே. தேவ சமூகத்துல போய் நம்மை ஒப்புரவாக்கி, நம்மை தாழ்த்தி, நம்மை வெறுமையாக்கி அவருடைய பாதத்தில் அமர்ந்து கேட்கணுங்க. அப்பதான் மன்னிப்பு கிடைக்கும். நீங்க எப்படி வேணாலும் வாழலாம், இல்ல பைபிள் அப்படி சொல்லல, இப்படிதான் வாழணும். சிலுவை பற்றின உபதேசம் என்ன? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின் சென்று வர கடவன். தெளிவா சொல்றாரு, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின் சென்று, எனக்கு பின்னா வரணும்னா ஒருத்தன் என்ன செய்யணும்? தன்னைத்தான் வெறுக்கணும், தன் சிலுவை எடுக்கணும். பாடுகளை, ஒவ்வொருத்தரையும் கஷ்டத்தை சகிக்கணுங்க. அதை சுமக்கணும் கிறிஸ்துவுக்காக. அதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவன், உண்மையான கிறிஸ்தவன். வேதம் தெளிவா சொல்லுது, தெளிவா சொல்லுது, கெட்ட வார்த்தை வந்து வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கே அதுவான வார்த்தையை பேசுங்கன்னு சொல்லுது. எல்லா வார்த்தையும் பேசுவேன், இயேசு என் கூட இருக்கிறார் இல்ல, வாய்த்தவரி வந்துரும், மனுஷன் தான் வாய்த்தவரி வந்துரும். ஆனா மன்னிப்பு ஆண்டவரே தெரியாம பேசுறீங்க, மன்னிச்சுக்கிடுங்க. மன்னிக்கிறார அந்த மன்னிப்பு கேட்கணுங்க. சிலுவையில அதுதான் சிலுவை பற்றின உபதேசம். நான் செய்யறதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பேன், ஜனங்களுக்கு முன்னாடி நல்லா காட்டுவேன், பெரிய நீதிமான் மாதிரி, பெரிய பரிசுத்தவான் மாதிரி, பெரிய ஆள் மாதிரி காட்டுவேன். நான் சிலுவை பற்றின உபதேசத்தை பிரசங்கிக்கிற மாதிரி காட்டுவேன். என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே இல்லையே, வேஸ்ட். எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் உங்களையே ஏமாற்றுகிறீர்கள், மற்றவர்களையும் சேர்த்து ஏமாத்துறீங்க. கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள் இல்லை. நீங்கள் உங்களையும் மட்டுமல்ல மற்றவர்களையும் சேர்த்து ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. cheating you and others, cheating you and other believers. வேதத்துக்கு எதிரா இருக்கீங்க, சிலுவை பற்றி உபதேசத்துக்கு எதிரா இருக்கீங்க. தன்னைத்தான் வெறுக்கணும், தன்னை தாழ்த்தணும். தன்னை தாழ்த்தாத ஒருத்தன் நான் சிலுவை தூக்குறேன்னா நீங்க பொய் சொல்றீங்கன்னு அர்த்தம். நீங்க பொய் சொல்லுகிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் யோசித்து பார்ப்போம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட பேசி சிலுவை பற்றின உபதேசம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்க உதவி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். நீ சிலுவையில் சிந்தின அந்த மாசற்ற ரத்தம் இப்பொழுது ஒவ்வொருவர் மீது விழுவதாக, ஒவ்வொருவர் மீது விழுவதாக இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஒவ்வொருவருக்கு கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். சரத்துல வியாதியோடு கூட இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவருடைய சரத்திலும் இறங்குவது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை இப்பொழுது உங்களுடைய சரீரத்தில் இறங்கும். முத்துக்குமார், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை உங்களுடைய சரீரத்தில் இறங்குகிறது. தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். 4 ஆண்டுகளாய் தேங்க்யூ லார்ட் நுரையீரல் பிரச்சனையினாலே நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை உங்களுடைய நுரையீரல் பகுதியில் இறங்குகிற சகோதரர் முத்துக்குமார் இப்பொழுது இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத இயேசுவின் நாமத்தில். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட்,
தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். ஷாரம், இயேசு கிறிஸ்துவின் வல்லமைகள் மது இறங்குகிற மகளே. ஷாரம், கர்த்தர் உன்னை தொடுகிறார் மகளே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே. அவருடைய ரத்தத்தின் வல்லமை உடைய முழங்கால் பகுதியில் இறங்குகிறது. 3 வருடமாய் உடைய முழங்கால் பகுதியில் ஒரு வலி, பல மருத்துவருடைய அனுமதித்து பார்த்து விட்டீர்கள், ஆனால் அந்த வலி மாறுவதாக இல்லை. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமங்கள் இறங்குகிற. நீங்கள் 45 வயதுக்கு மதிக்கத்தக்க நபர். கர்த்தருடைய வல்லமங்க முழங்கால் பகுதியில் இறங்குகிறது. இப்பொழுது கர்த்தர் உங்கள் முழங்கால் பகுதியில் விடுதலை கொடுக்கிறார். ஷாரன், பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தில். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். தம்முடைய வல்லமையான கரம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக ஆண்டவரே. உடைய மாறாத கரம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக. மகிமையான நிகழ்ச்சி பார்த்துக் கொண்டிருக்க கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்துக்கு உதவி செய்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதி. இந்த டிவி நிகழ்ச்சி நடத்துகிற நம்முடைய தாசனை கர்த்தர் ஆசீர்வதித்து வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.